ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சென்னை ஆவடி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 4வது ரயில்வே ஸ்டேஷன் தான் திருநின்றூர் ரயில்வே ஸ்டேஷன். இப்படி சென்னையுடைய புறநகர் பகுதியா இருக்கிற இந்த திருநின்றூர் பகுதி மக்களுடைய ஒரு 15-20 வருட கனவு லாஸ்ட் வீக் நிறைவேறுச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்ன ஒரு கனவுன்னு கேட்காதீங்க, அது ஒரு கனவுல ஆக்சுவலா அது ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கான தீர்வு அந்த பகுதி மக்களுக்கு கிடைச்சிருக்கு. நம்ம சென்னையுடைய சபர்பன் ட்ரெயின்ஸை பொறுத்தவரையில 2 வகை இருக்கு. ஒன்னு நார்மல் ட்ரெயின், இன்னொன்னு ஃபாஸ்ட் ட்ரெயின்ஸ். இந்த பகுதியில மட்டும் இல்ல, சென்னையுடைய எல்லா பகுதியிலுமே ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. ஃபாஸ்ட் ட்ரெயின்ஸ்க்கும் இந்த நார்மல் ட்ரெயின்ஸ்க்குமான சிக்னல் பிரச்சனை அப்படின்றது எப்பயுமே இருந்து வர ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா ஃபாஸ்ட் ட்ரெயின்ஸ் வேகமா போய் டெஸ்டினேஷனை ரீச் பண்ணணும் அப்படின்றதுக்காக நார்மல் ட்ரெயின்ஸ்க்கு ரெட் சிக்னலை போட்டுருவாங்க. இதனால நார்மல் சபர்பன் ட்ரெயின்ஸ்ல போறவங்க சிக்னலை மாட்டிப்பாங்க. அதுவும் எஸ்பெஷலி மார்னிங் டைம்ல ஆஃபீஸ் கோயர்ஸ், காலேஜ் போற ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி ஏகப்பட்ட பேர் இந்த ட்ரெயினை நம்பி தான் பயணிக்கிறாங்க. இந்த ஃபாஸ்ட் ட்ரெயின்ஸ்க்காக அவங்களுடைய ட்ரெயின்ஸ் நிறுத்தப்படும் பட்சத்துல நிஜமாவே அந்த ட்ரெயின்ல இருக்கிறவங்களாம் ரொம்பவே காண்டாயிடுவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு எம்பாரசிங்கா இருக்கணும். ஏன்னா பயங்கர ரஷ்ஷா இருக்கும். ட்ரெயின் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஒரு இடத்துல நின்றுச்சு அப்படின்னா அவங்களால போக வேண்டிய இடத்துக்கு டைமுக்கு போய் சேர முடியாது. நம்ம சென்னையுடைய வெஸ்ட் லைனை பொறுத்தவரையில இது ஒரு நீண்ட கால பிரச்சனையாவே இருந்து வந்தது. இந்த ஃபாஸ்ட் ட்ரெயின்ஸ் கடக்கணுன்றதுக்காக இந்த நார்மல் ட்ரெயின்ஸை சிக்னல்ல கொண்டு போய் போட்டுருவாங்க. இதற்கு ஏதாவது ஒரு தீர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னா இந்த ஃபாஸ்ட் ட்ரெயின்ஸ் எல்லாத்தையும் இன்னொரு ட்ராக்ல இயக்கணும். இப்படி இயக்கப்படும் ஃபாஸ்ட் ட்ரெயின்ஸ் எல்லா ஸ்டேஷன்ஸ்லயும் நிற்க கூடாது. அட் த சேம் டைம் ஏதாவது ஒரு சில ஸ்டேஷன்ஸ்ல மட்டும் நின்று போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்கு. அப்போ எந்த இடத்துல இதற்கான ஒரு பிளாட்ஃபார்ம் கட்டினா சரியா இருக்கும் அப்படின்னு யோசிச்சாங்க. அதற்காக தேர்வு செய்யப்பட்ட இடம் தான் திருநின்றூர். கடந்த ஒரு 1.5 வருஷமாவே இதற்கான பணிகள் முழு வீச்சுல போயிட்டு இருந்தது. இந்த சூழ்நிலையில போன வாரம் இந்த பிளாட்ஃபார்ம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கு. அட் பிரசன்ட் ஒரு 4 ஃபாஸ்ட் ட்ரெயின்ஸ் மட்டும் இந்த பிளாட்ஃபார்ம்ல நின்று போகும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு சில நாட்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 8 ஃபாஸ்ட் ட்ரெயின்ஸ் இந்த பிளாட்ஃபார்ம்ல நின்று போகுன்ற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. இந்த பிளாட்ஃபார்ம் ஒட்டின மாதிரியே ஒரு டிக்கெட்டிங் கவுண்டரையும் திறந்திருக்காங்க. ஸோ பொதுமக்கள் டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே இந்த பிளாட்ஃபார்ம்ல போய் ட்ரெயின் ஏறிக்கலாம். இந்த தகவல் நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. இந்த தகவலையும் சேர்த்து சொல்லிடுறேன். நீங்க வெளியூர் போறதுக்கான பயண டிக்கெட்டை நீங்க திருநின்றூர் ரயில்வே ஸ்டேஷன்லயும் புக் பண்ணிக்க முடியும். இதற்கான ரிசர்வேஷன் கவுண்டரும் இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கு. இந்த ரயில்வே ஸ்டேஷனை பொறுத்தவரை இது வரைக்கும் 4 பிளாட்ஃபார்ம் தான் இருந்தது. இப்போ 5வது ஒரு பிளாட்ஃபார்ம் வந்திருக்கு. இது நிச்சயமா இந்த பகுதி மக்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான். இன் ஃபியூச்சர் வெளியூர்ல இருந்து வர வண்டிகளும் இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல நின்று போறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. எப்படி பெரம்பூர்ல நின்று சென்ட்ரலுக்கு போகுதோ அதே மாதிரி திருநின்றூர் பெரம்பூர்ல நின்று சென்ட்ரலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இது இந்த பகுதி மக்களுடைய விருப்பமும் கூட. நடக்குதா இல்லையான்றது தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். இதே மாதிரி சென்னையிலிருந்து தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.